சரதி சரீரம் என்னை கொஞ்சம் மலையில் உண்டாக்கும். குளிச்சுட்டு இன்டர்வியூக்கு கிளம்புனா சரி, லேட் ஆகிட்டே இருக்கு. தம்பிங்களா, சிங்கத்தை நேரில் பார்த்துருக்கீங்க, ஃபோட்டோவில் பார்த்துருக்கீங்க, கம்பீரமாக குளிச்சு பார்த்துருக்கீங்களா? சினங்கொண்டு எந்திருக்க சிங்கத்தை யாராவது பார்த்துருக்கீங்களா? சும்மா ஓங்கி அடிச்சா 100 டன் வெயிட் வரும். சும்மா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. நானும் மதுரைக்காரன் தான்டா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. விளக்குமாயா, விளக்குமாயா. திரும்பவுமா? பாவீங்களா, ஏன்டா அப்படி பண்றீங்க? ஒரு இன்டர்வியூக்கு நிம்மதியா குளிச்சு கிளம்பலான்னு வந்தா ஐயோ ஐயோ, இன்டர்வியூ வேற போடுமே. சென்னை வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மதுரையை விட பயங்கரமா இல்லை. மதுரையை விட இது என்னங்க கந்தக பூமியா இருக்கு. மதுரை தான் கந்தக பூமி. மதுரையை விட சென்னையில தண்ணி ஊத்துனோடனே ஜில்லு. இன்டர்வியூ வேற டைம் ஆகுது. அவங்க வேற கேமரா வச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு டென்ஷனா இருப்பாங்க. சரி, டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் குளிச்சுட்டு கிளம்பிட வேண்டியது. சீக்கிரம் எப்படியும் 5 மினிட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு டைம் எப்படியோ இன்னைக்கு ஒரு 4 சேனலாக இன்டர்வியூ கொடுத்தே ஆகணும். நம்ம சோப்பு தானே போட்டோம். ஷாம்பு ஸ்மெல் அடிக்குது, முறையா வருது. எங்க இருந்து வந்துச்சு? என்னப்பா கொடுமையா இருக்கு. சோப்பு மட்டும்தான் போட்டோம். சுத்தி முத்தி பார்த்தா ஒரு ஆளையும் காணா. ஒருவேளை நம்மள அறியாம வாங்கி வச்சிருந்தோமா? ஷாம்பு எதுவும் வாங்கி வச்சிருந்தோமா? சரி, ஓகே, எது அப்படியோ. நமக்கு முதல்ல டைம் ஆகுது. குளிச்சுட்டு இன்டர்வியூக்கு கிளம்புனா சரி, லேட் ஆகிட்டே இருக்கு. யார்ப்பா அது? இன்டர்வியூக்கு டைம் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு 5 நிமிஷத்துல குளிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தா என்னங்க வேலை எதுவும் இருக்கா? எங்கிட்ட இருந்துங்க முறை வந்துச்சு. தம்பி, சரி ரைட்டு, நம்ம சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்புவோம். டைம் ஆகுது. என்னையா கொடுமையா இருக்கு. எங்கிட்ட இருந்து தான் ஷாம்பு வருது, முறை வருதுன்னு நம்மளுக்கு நேரம் ஆகிடுது. என்ன இப்படி? அவங்க வேற கேமராமேனை வச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே. போன வட்டமே அவங்களுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு இன்டர்வியூ கொடுக்குறா. என்ன நடப்பாங்க? எங்க இருந்து தான் முறை வருதுங்க? தலை ஃபுல்லா வரும். என்ன செய்வனை செஞ்சு வச்சுட்டாங்களா? சரி, நம்ம செய்வனையெல்லாம் நம்புவோமா? கேரளா மந்திரவாதி இந்திராதி கூப்பிட்டு வச்சு மந்திரிச்சு வச்சிருக்காங்களா? என்னையா நடக்குதுங்க? அப்புறம் எங்க இருந்து ஆர்டிஃபிஷியலா செயற்கையா வருதானா? அதையும் காணா.
சுற்றி புளிய மரம் தான் இருக்கு. இங்க ஒரு புளிய மரம் இருக்கு, அங்க ஒரு புளிய மரம் இருக்கு. அவ்வளோ பெரிய காம்பவுண்ட் இருக்கு. யாருப்பாங்க? தம்பி யாருப்பாங்க இருக்கா? தம்பிங்களா, நேர்ல பார்த்துருக்கீங்க, போட்டோல பார்த்துருக்கீங்க, கம்பீரமா குளிச்சு பார்த்துருக்கீங்களா? சினங்கொண்டு எந்திருக்க சிங்கத்தை யாராவது பார்த்துருக்கீங்களா? சும்மா ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் வரும். சும்மா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. நானும் மதுரைக்காரன் தான்டா. யார்கிட்ட விளையாடுறீங்கன்னு தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்கீங்க தம்பிங்களா. சாதாரண ஆளு கிடையாது, புரியுதுங்களா? மதுரைக்காரன். சும்மா உட்காந்து குளிச்சுட்டு இருக்கோம். எங்கிட்ட இருந்து ஷாம்பு கொட்டுதுன்னு தெரியல, எங்கிட்ட மக்கள் இருக்காங்கன்னு தெரியல, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இன்டர்வியூ நினைச்சாதானே இப்போ பயங்கரதா இருக்கு. அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே. கேமராமேன் சரி ரைட்டு. சத்திரியனா இருக்கிறவனை விட சாணக்கியனா இருக்கிறவனுக்கு தான் புத்திசாலித்தனம் ஜாஸ்தி. ஸோ நம்ம இவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நேரம் இல்லை. இப்பயாவது நம்ம குளிச்சுட்டு கிளம்புற வேலையை பார்ப்போம். திருப்பி ஆவீங்களா? ஏன்டா அப்படி பண்றீங்க? ஒரு இன்டர்வியூக்கு நிம்மதியா குளிச்சு கிளம்பலான்னு வந்தா, அதுவும் ஊர் விட்டு ஊர் வந்து மெட்ராஸ்ல இவ்வளவு நாளா பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு சேஞ்சுக்காக ஒரு இயற்கை வெளியில குளிச்சுட்டு இன்டர்வியூ கிளம்பலான்னு வந்தா, அட பாவீங்களா படுத்துறாங்களே. சரி, நம்ம மதுரைக்காரனுக்கு இந்த நிலைமைனா மற்ற ஊர்காரங்களாம் வந்தா என்ன ஆகும்? இவங்களுக்குலாம் மதுரைக்காரங்க கூட கோவப்பட்டாலும் குணமா இருப்பாங்க. திருநெல்வேலிக்காரங்களை விட்டு வாயிலேயே இடுக்கி வைக்கணும். வாயிலேயே 4 குத்து குத்துனாதான் அவங்களுக்குலாம் யாருன்னு தெரியும். சவுத்து தமிழ்னா சும்மாவா? ஐயோ இன்டர்வியூ போன வட்டமே அந்த சேனல் அம்மா டென்ஷன் ஆனாங்களே. போன வட்டமே நம்ம ட்ரெயினை பிடிக்க முடியல, லேட் ஆயிடுச்சு. இப்படி டயர்டானா நம்மளுக்கு என்னத்துக்கு ஆகுறது? இதுலேயே போய் டயர்டானா இன்டர்வியூவில் போய் பெர்ஃபார்ம் பண்ணணும், நாளைக்கு பேஷண்ட்ஸ் அட்டன் பண்ணணும். ஒரு நாள் தான் லீவ் சொல்லிட்டு வந்திருக்கோம். பாவம் நம்ம பேஷண்ட்ஸ் எல்லாம். கிளினிக் வேறு 4 நாள் ஆச்சு போய். என்ன இது கடவுளே, சத்திய சோதனையா இருக்கு. கண்ணு கட்டின வரைக்கும் யாரையுமே காணா. அங்கனதான் ஒரே ஒரு அக்கா ஆடு மேய்ச்சி விட்டுருக்காங்க. பாவம் அவங்க தூரமா இருக்காங்க. கண்ணு கட்டின வரைக்கும் ஒரு வயல காணாமே. விளக்குமாயா சாப்பு மறையா வந்துட்டு இருக்க. யார் அந்த வேலையை பாக்குறா? சாலமன் பாப்பையா மாதிரி கதரை விட்டு விட்டாங்களே. எப்படி விளங்குமாயா? ஒருத்தர் சாப்பா ஊத்துறான், இங்க பார்த்தா தண்ணி கம்மியா இருக்கு. சரி தம்பி, யார் இந்த வேலையை பண்றா? மரியாதை இருக்காது, அவ்வளவுதான். மரியாதை யாருப்பா அந்த வேலை இந்த பின்னாடி இது பண்ணிட்டு இருக்கா? வேற எரியுது. வேற எரியுது. புதிய படத்துல யாராவது பக்கத்துல யாருமே இருக்க மாட்டேங்குது. கண்ணு வேற எரியுது. ஏய், எவ்வளவு நேரம்டா அப்படி சாம்பை ஊத்துவீங்க? சரி, அவங்க ஒரு பக்கம் பண்ணட்டும், நம்ம ஜாலியா குளிச்சுட்டு கிளம்பிட வேண்டியதுதான். ஏய் மனமில்ல நான் நிக்கிறேன் கொடியே என்ன கண்டு நீ சொற்கிறே. ஷாம்பு வந்து நல்ல ஸ்மெல் அடிக்குதுப்பா. ஒரு ரோஜா பூ மாதிரி நல்ல ஒரு வாசனை இருக்கு. ரோஜான்னு உடனே ஞாபகத்துல வருது, பூவே காதல் பூக்கும் பூவே. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? சரதி சரீரம் என்னை கொஞ்சம் மலையில் உண்பாசம் கெஞ்சும் கொஞ்சம் உன்னை கெஞ்சும். யாரு என்ன பண்ணாலும் சரி,
நம்ம ஜாலியா குளிச்சோமா இந்த இடத்த விட்டு போனோமான்னு இருக்கணும். காதல் பூக்கும் பூவே கடல் வீச ஈரம் என்னை கொஞ்சம் மலையில் உன் வாசம் கெஞ்சும் நெஞ்சம் முன்னை கெஞ்சும். சரி ரைட்டு, கண்ணை எரியுது, நீ குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். வந்து தோண்ட தோண்ட வத்தாம தண்ணி வந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி ஊத்த ஊத்த சாம்பு வந்துகிட்டு இருக்கு. எதுவும் கேரளாவில் வந்து மந்திரவாதியை கூட்டு வந்து எதுவும் மந்திரகந்திரம் பண்ணிட்டு இருக்காங்களா? மந்திரங்கள் தந்திரங்கள் எதுவும் நடந்துகிட்டு இருக்கா? கண்ணு வேற எரியுது. என்ன மந்திரமா இருந்தாலும் தந்திரமா இருந்தாலும் மதுரைக்காரவங்க முன்னாடி எதுவுமே பழிக்காது. ஐயோ டைம் இல்லையே. இந்த பையில டிஃபன் வாங்க போனா பையில வேற ஃப்ரெண்டு வேற என்ன காணா, டைமும் இல்லை. அப்பா கடவுளே, டைம் இல்லை. நாளைக்கு வேற ஊருக்கு போகணும். என்ன திரும்பி வந்துக்கிட்டே இருக்கு. அப்பா கடவுளே, பெருமாளே, மதுரை கல்லழகரே, இது நம்ம ஃப்ரெண்டோட வேலையாக தான் இருக்கும். ஆமாம், அவன் வேலையாக தான் இருக்கும். தண்ணியிலேருந்து ஊற்ற ஊற்ற சாம்பா வருதுன்னா தண்ணியில் என்னமோ கலந்து வச்சுட்டான். எங்கே அந்த ஃபோனை? எங்கே இந்த ஃபோனை எடு, அவனை வச்சுக்கிடுவான். டைம் லேட் ஆகிட்டு இருக்க, உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கான், சும்மா உட்காந்துக்கிட்டு. ஹலோ, எங்கடா இருக்க? எங்கே இருக்கு நீ? டிஃபன் வாங்கிட்டியா? நீ டிஃபனும் வாங்க வேணாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வாங்க வேணாம், உடனே நீ இடத்துக்கு வேணாம், கிளம்பணும். சரி, தண்ணியில் எண்ணத்தை கலந்து வச்சு நீ சும்மா சோப் முறையாக வந்துக்கிட்டு இருக்கு. விளையாடுறதுக்கு வேறு நேரம் கிடமே கிடைக்கலையா? நான் தான் உனக்கு சொன்னேன்ல, டைம் இல்லை, நான் சீக்கிரம் இன்டர்வியூ கிளம்பணும்னு சொன்னேன்ல. சொல்லி நீ இப்படி பண்ணேன்னா என்ன அர்த்தம் இருக்கு? இன்னும் உனக்கு காலேஜ்லேருந்து கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே இல்லையா? நீயும் பேசுறது தானே பார்க்க போனோம். ஏன் உன் டைமுக்கு எடுத்து என் டைமுக்கு எடுத்துக்கிட்டு இருக்க? என்ன கலந்த முதல்ல நீ தண்ணியில்? என்ன மாப்பிள்ள, உனக்கு விளையாடுறது கொஞ்சம் ஒரு டைமே கிடைக்கலையா மாப்பிள்ள? காலேஜில் படிச்சதுலேருந்து இன்னும் அப்படியே விளையாட்டு குழந்தையாவே இருக்க. கொஞ்சமாவது உனக்கு ஒரு இது வேணாமா? தண்ணியில் நீ என்ன கலந்து வச்சிருக்க? நான் பேசாம ஆட்டோமேட்டிக்காக எக்மோர்ல ரூம் போட்டு குளிச்சுட்டு போயிருப்பேன்ல. நீ தானே மாப்பிள்ள வா மாப்பிள்ள வந்து குளிச்சுட்டு போலான்னு சொன்ன. உன் பேசி கேட்டு தானே வந்தேன். வந்தா எங்க நான் விளையாட்டா நடந்துகிட்டு இருக்கேன். முதல்ல தண்ணியில என்னத்தை கலந்த நீ? எங்க இருக்க? முதல்ல சீக்கிரம் வா நீ. திரும்பவுமா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. வடிவேல் சார் காமெடி மாதிரி ஆயிப்போச்சு. திரும்பவுமா, மீண்டுமா அப்படின்வாங்களா, அது மாதிரி இருக்கு. அந்த பயலோட என்னதான் பண்றோம் தெரியுது. எப்படி பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு. டைம் நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு, ஷூட்டுக்கு லேட் ஆகிட்டு இருக்கு. அச்சோ, போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. சரி, இதே ஃபைனலா வச்சு குளிச்சுட்டு நம்ம சீக்கிரம் கிளம்புவோம். திரும்பவுமா? இப்பவே கண்ணை கட்டுது. இன்டர்வியூ கொடுத்த மாதிரி தான், நீங்க விளங்கின மாதிரி தான். ஐயோ சாமி, முடியலப்பா, டயர்ட் ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ, இன்டர்வியூ வேற போடுமே. போங்கடா போங்க, நீங்களும் உங்க தண்ணியும் உங்க குளியலும். நான் எங்க ஊர்லயே போய் குளிச்சுக்கிறேன். நான் கிளம்புறேன், ட்ரெயினுக்கு லேட் ஆச்சு.